வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். 15வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே இன்று சுகாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வரும் ஜூன் மாதத்திற்குள் 360க்கும் மேற்பட்ட துடிப்பான கிராமங்களில் 4G இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு இன்று இரவு 7 மணிக்கு உரையாற்றுகிறார். அவரது இந்த உரையை ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். தொடர்ந்து ஆகாஷவாணியின் பிராந்திய மொழிகளில் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. நாட்டின் 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்நிலையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா அன்று காவல்துறை தீயணைப்புத் துறையில் சிறப்பாக பணியாற்றும் வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி காவல்துறையில் சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருது, மிக சிறப்பாக செயல்படுபவர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக செயல்படும் 746 பேருக்கான விருதுகள் மற்றும் பதக்கங்களை குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். இந்த விருதுகள் மற்றும் பதக்கங்கள் நாளை புதுடில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் அவர்களுக்கு வழங்கப்படும். நாட்டின் 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை காந்தி திடலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்க உள்ளார். பின்னர் காவலர்கள், தீயணைப்பு படையினர், முன்னாள் ராணுவத்தினர், தேசிய மாணவர் படையினர், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பையும் அவர் பார்வையிட உள்ளார். தொடர்ந்து அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பையும் அவர் பார்வையிட உள்ளார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். கடற்கரை காந்தி திடலில் நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்த உள்ளார். இவ்விழாவையொட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றினார். உலகின் மிகப்பெரிய பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியா என்றும் ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா விளங்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். 15வது வாக்காளர் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்களிக்கும் உரிமையை வழங்கி ஒவ்வொரு குடிமகனையும் அதிகாரம் மிக்கவர்களாக மாற்றும் தினம் தேசிய வாக்காளர் தினம் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் வெளியிட்டுள்ள செய்தியில், ஜனநாயக உணர்வுக்கு மதிப்பளிக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு தேசிய வாக்காளர் தினம் ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாக நடைபெறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் 64 கோடியே 60 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்தது உலக அளவில் ஒரு பெரும் வரலாற்று சாதனை என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தேசிய வாக்காளர் தினத்தில் நமது ஜனநாயகத்தின் வலிமையையும் வாக்கின் வலிமையையும் கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். வரும் ஜூன் மாதத்திற்குள் 360க்கும் மேற்பட்ட துடிப்பான கிராமங்களில் 4G இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
76வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுடெல்லியில் துடிப்பான கிராமங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். மேலும் துடிப்பான கிராமங்கள் சுகாதார உள்கட்டமைப்பு, கலாச்சாரம், சுற்றுலா, வாழ்க்கை தரம், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AAR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே சுகாதார ஒத்துழைப்பு, பாரம்பரிய மருத்துவம், கடல்சார் பாதுகாப்பு, கலாச்சார பரிமாற்றம், டிஜிட்டல் மேம்பாடு ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து இந்தியா இந்தோனேஷியா தலைமை நிர்வாக அதிகாரிகளின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது செய்திக்குறிப்பில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தீவிரவாத ஒழிப்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலியுறுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். ஃபின்டெக், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் புதுமையான கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் வகையிலும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கியுள்ளவர்களில் சிலரை தேர்வு செய்து புதுடெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இவர்களில் ஒருவரான திரு மேகவர்ணன் எமது செய்தியாளரிடம் கூறுகையில், Myself Meghavarman, we do precision farming systems for micro and macro algae cultivation. இது நாங்க ஒரு 3.5 to 4 years we are doing this. Lot of college students coming into interns for us. அதுல கொஞ்சம் பேர் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கிராஜுவேட் ஆகி போயிருக்காங்கன்றது எங்களோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இந்த ரிபப்ளிக் டே பரேடுக்கு நாங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு we received a call. நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து I was a sergeant in NCC. So அப்படி இருந்து 7th gradeல இருந்து I was into this parade, march past and this thing. Followed by school march pastலயும் வந்து I used to lead the troop. So whenever நான் என்னோட ட்ரூப்பை ட்ரெயின் பண்ணும்போது I used to show this Delhi parade videos. So அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கும்போது again I am receiving a call to attend that parade live at New Delhi is something absolutely overwhelming. Startup Indiaக்கும் DPIITக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். புதுச்சேரியில் கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி இன்று நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோர் பங்கேற்று கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். 15வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே இன்று சுகாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வரும் ஜூன் மாதத்திற்குள் 360க்கும் மேற்பட்ட துடிப்பான கிராமங்களில் 4G இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.